அனைவருக்கும் வணக்கம். இரத்தம்தான் மனம், மனம்தான் இரத்தம் என்று கடந்த காணொளிகளில் நாம் பார்த்தோம். இரத்தம்தான் மனதை உருவாக்குகிறது. நல்ல இரத்தத்தால் நல்ல மனம் உருவாகிறது. கெட்டுப்போன இரத்தத்தால் நல்ல மனதை உருவாக்க முடியாது. மனம் கெட்டுப்போனால் இரத்தமும் கெடும். இரத்தமும் மனமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. மன அழுத்தம், கவலை, பொறாமை, கோபம், ஆத்திரம், வன்மம், பழிவாங்கும் எண்ணம் போன்ற மன உணர்வுகள் இரத்தத்தை கெட்டுப்போக செய்கின்றன. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் ஈடுபடுவதன் மூலம் நல்ல இரத்தத்தை உருவாக்கிக் கொள்ளலாம். நல்ல இரத்தத்தின் pH அளவு 7.35 இலிருந்து 7.45 வரை. pH அளவு 7க்கு குறைவாகப் போனால் இரத்தம் அமிலத்தன்மையடைகிறது. pH அளவு 7.45க்கு மேல் சென்றால் இரத்தம் காரத்தன்மை அடைகிறது. இரத்தம் சமநிலை இழந்தால் இரத்தமும் கெட்டு மனமும் கெட்டுவிடுகிறது. நாம் உண்ணும் முறையற்ற உணவாலும் இரத்தம் கெட்டுப் போகின்றன. அக்காலத்தில் நம் முன்னோர்கள் அறுசுவை உணவை உண்டார்கள். இனிப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு போன்ற 6 சுவைகள் உணவில் இருக்குமாறு பார்த்துக் கொண்டனர். அதனால் அவர்களின் இரத்தத்தின் pH அளவு பராமரிக்கப்பட்டு இரத்தம் கெட்டுப் போகாமல், இரத்தத்தின் மூலம் மனமும் கெட்டுப் போகாமல், உடல் நலமும் மனநலமும் பெற்று ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர். மனம் ஆரோக்கியமாக இருந்ததால் அக்காலத்தில் குற்ற சம்பவங்களும் குறைவாகவே இருந்தது. ஆனால் இன்றைய உணவில் உப்பு, புளி, காரம், இனிப்பு போன்ற 4 சுவைகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. துவர்ப்பையும் கசப்பையும் நாம் உணவில் எடுத்துக்கொள்வதே இல்லை. அதனால் இரத்தத்தின் சமநிலை பாதிக்கப்பட்டு இரத்தம் கெட்டதால் மனமும் கெட்டு மன அழுத்தம், கவலை, பொறாமை, கோபம், ஆத்திரம், வன்மம், பழிவாங்கும் எண்ணம் போன்ற மன உணர்வுகளுக்கு ஆளாகி வன்முறையில் ஈடுபடுகின்றனர். இப்பொழுது நடக்கும் குற்ற சம்பவங்களுக்கு இரத்தம் கெட்டு இரத்தத்தால் மனமும் கெட்டதுதான் அடிப்படை காரணம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரத்தத்தைப் பற்றியும் மனதைப் பற்றியும் நன்கு அறிந்து வைத்திருந்து இரத்தத்தை உணவின் மூலமும் மனதை தியானத்தின் மூலமும் சமநிலையில் வைத்திருந்த நம் முன்னோர்கள் எத்தகைய அறிவாளிகள்!